வணக்கம் டெக் தமிழா. மோட்டோரோலா இன்னைக்கு இந்த மோட்டோ Z2 Forceங்கிற இந்த ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை 34,999 ரூபாய். இது கூட இந்த மாடும் கிடைக்குது. இது ஒரு டர்போ பவர் மாட். இதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஃபோனோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் shatter-proof shield டிஸ்பிளேயோடு வருது. ஸோ இதான் இந்த ஃபோனோட ஹைலைட். இந்த ஃபோனை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். பாக்ஸுக்குள்ளே மோட்டோ Z2 Force ஃபோன், இயர்ஃபோன்ஸ், இயர் டிப்ஸ். இந்த ஃபோனில் ஆடியோ ஜாக் கிடையாது. அதனால் USB Type-C to 3.5mm அடாப்டர் கொடுத்துருக்காங்க. Type-C கேபிள் மற்றும் டர்போ பவர் சார்ஜர் இருக்குது. இது 15 வாட்ஸ் சார்ஜர். இந்தியாவில் Z2 Force வாங்கும்போது கூடவே இந்த டர்போ பேக் மாடும் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். 3500 mAh பேக். இது ஃபோனில் பேட்டரி குறையும் போது இந்த பேக்கை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மாடுலர் ஆக்சசரியாக. இதில் இருந்து ஃபோனை சார்ஜ் ஆகும். இந்த மோட்டோ Z சீரீஸில் உள்ள இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மாடுலர் ஆக்சசரிஸ். பல மாடுலர் ஆக்சசரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த Z2 Force இந்தியாவில் வாங்கும்போது இந்த பவர் பேக் மாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த Z2 Force மாடுலர் ஆக்சசரி பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாடுலர் பேக் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ண பவர் பேக்கை பின்னாடி நான் பொறுத்திருக்கிறேன். ஸோ ஈஸியாக இதை வெளியே எடுக்கலாம். இதை பொறுத்துறது ரொம்ப ஈஸி. இங்கே கனெக்டர் பின் பின்னாடி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த கனெக்டர் பின். ஸோ அதில் எளிதாக இது பொருந்திக்கும். மேக்னெட்டிக் பின். இது எளிதாக இது பேக் சைடில் பொருந்திக்கும். இது டர்போ பவர் பேக். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்குது, கேமிங் மாடு இருக்குது, அதே மாதிரி ஒரு சவுண்ட் பூஸ்ட்னு ஒரு ஸ்பீக்கர் மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல மாடுலர் ஆக்சசரிஸ் இருக்குது. இந்த பவர் பேக் மாடு இதில் நீங்கள் வாங்கும்போது கூடவே இது தராங்க. ஸோ இது 3500 mAh பவர் பேக். உங்கள் ஃபோனில் பேட்டரி குறையும் போது நீங்கள் இதை பொருத்திக்கலாம். பின்னாடியே பொருந்திக்கும், கீழே விழாது. அதே நேரத்தில் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் உங்கள் ஃபோனை. ஸோ இந்த ஃபோனில் 2750 mAh பேட்டரி இருக்குது. கூடவே 3500 mAhக்கான அந்த பவர் பேக் இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 5800 mAh கிட்ட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 2 நாளுக்கு உங்களுக்கு போகும். இது இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டால் போகும். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் பொறுத்திக்கிட்டேன்னா ஃபோனை இதை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாடுலர் ஆக்சசரிஸ் இந்த Z சீரீஸில் உள்ள எல்லா ஃபோன்களுக்கும் பொருந்தும். வரக்கூடிய Z3 லைனப்புக்கும் இந்த ஆக்சசரிஸ் பொருந்தும். ஸோ நீங்கள் இதை வாங்கினா கூட நீங்கள் அப்புறம் உங்கள் ஃபோனை Z லைனில் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் கூட இந்த ஆக்சசரிஸை அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட்டோ Z2 Forceோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ரொம்ப மெல்லிதாக இந்த ஃபோன் இருக்குது. ஒரு 6mm திக்னஸ் தான், 145 கிராம் வெயிட். ஸோ ரொம்ப மெல்லிதாகவும் லைட் வெயிட்டாகவும் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக மெட்டலில் பண்ணியிருக்காங்க. பிரஷ்ட் மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலே டிப்பிக்கலாக மோட்டோரோலா கேமரா மாடியூல் கொஞ்சம் எழும்பி இருக்குது. டுவல் கேமரா, ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. LED ஃப்ளாஷ் இருக்குது. கீழே கனெக்டர் பின் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டோரோலா லோகோ அங்கே இருக்குது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. ஹைப்ரிட் டுவல் சிம், 4G வோல்டி சப்போர்ட்டோடி வருது. மைக்கும் இருக்குது. கீழே வெறும் USB Type-C போர்ட். ஆடியோ ஜாக் கிடையாது. நான் ஏற்கனவே அன்பாக்சிங்கில் காமிச்ச மாதிரி அதில் ஒரு அடாப்டர் இருக்குது. அது மூலமாக உங்கள் இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மெல்லிதான ஒரு நல்ல ஒரு ஃபோன் இந்த மோட்டோ Z2 Force. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. 5.5 inch 2K ரெசல்யூஷனோடி இது அமோலட் ஸ்க்ரீன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பல ஃபோன்களில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் வியூ விஷனில் வருது. ஆனால் இது அப்படி இல்லை. இது 16:9 தான், ஃபுல் வியூ கிடையாது. ஸோ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பெசல்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7000 ரூபா ஃபோன்கள் கூட ஃபுல் வியூ டிஸ்பிளேயில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வரதுனால ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் அவுடேட்டட் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டர்டியான ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோடு இது வருது. ஃப்ரண்டில் மேலே செல்ஃபி கேமரா இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது, சென்சர்ஸ், ஸ்பீக்கர் கிரில்லாம் இருக்குது. கீழே ஆன் ஸ்க்ரீன் நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டோ பிராண்டிங் கீழே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃப்ரண்டில் இருக்குது. இந்த மோட்டோ டிஸ்பிளே ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபாக இருக்கும்போது
கையை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து மோட்டோ ஆக்ஷன்ஸ்னு விஷயங்கள் இருக்குது. 1 பட்டன் நேவிகேஷன், கேமராவை நீங்கள் சீக்கிரம் நீங்கள் கேமராவை நீங்கள் அக்சஸ் பண்ணால் நீங்கள் எப்படி பண்ணால் போதும், கேமரா எனேபிள் ஆயிரும். ஷார்ப் ட்வைஸ் டு ஃப்ளாஷ் லைட், ஸ்வைப் டு ஷிங்க் ஸ்க்ரீன், இந்த மாதிரி நிறைய மோட்டோ ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் இருக்குது, அது வந்து ப்ளூ ஃபில்டர் டாகிள் இருக்குது. மோட்டோ வாய்ஸ் இருக்குது. ஸோ இதில் கூகுள் அசிஸ்டன்ட் இருந்தாலும் கூட வந்து மோட்டோ வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த Moto Z2 Forceல இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஓரியோவில் ரன் ஆகுது, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆப்லாம் லோட் ஆகுது. Z2 Force வந்து Snapdragon 835 சிப்செட்டில் 6GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜோடு வருது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ரேம் ஆப்டிமைசேஷன்லாம் நல்லா இருக்குது. கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் மோட் இருக்குது, டெப்த் மோட் இருக்குது. ஸோ வந்து போர்ட்ரேட் மோட் உங்களுக்கு கிடைக்கும், பெனாரோமா மோட், ஃபோட்டோ மோட் அதெல்லாம் இருக்குது. 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இதில் உண்டு. பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக நான் சொன்ன மாதிரி இந்த 2 பேக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு 5800 mAh கிட்ட கிடைக்குது. ஸோ அது ரெண்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கிட்ட போகும். பேட்டரி லைஃப்பில் சொல்லும்போது பேட்டரியில் இது வந்து டர்போ பவர் சார்ஜர் ஓடி வருது, 15 வாட்ஸ் சார்ஜர் ஓடி வருது. ஸோ வந்து ரொம்ப குயிக்காக சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த பவர் பேக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3500 mAh இருக்குது. இது வந்து ஒரு 80 மினிட்ஸ் 80 நிமிஷத்தில் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இதுவும் அப்படி தான். இதுலேருந்து நீங்கள் இதை சார்ஜ் பண்ணுமா கூட டர்போ சார்ஜர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் போட்டுட்டு சார்ஜ் பண்ணும்போது கூட ஒரு 1 ஹவரில் வந்து உங்களுக்கு 80% வந்து உங்கள் ஃபோனை இது சார்ஜ் பண்ணிடும். ஸோ இதான் வந்து Moto Z2 Forceோட ஒரு அறிமுக விமர்சனம். இந்த ஃபோன் வந்து 34,999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹானர் வியூ 10க்கும் OnePlus 5Tக்கும் போட்டியாக இது கொண்டு வந்திருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே மற்றும் இந்த மாடுலர் ஆக்சசரிஸ். ஸோ இந்த டர்போ பேக்கை அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இப்போ வந்து இதுக்கு கிடைக்குது. ஸோ மக்கள் வாங்கும்போது இந்த மாடுலர் ஆக்சஸரியை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபோன் வாங்கணுன்னா தனியாக ஒரு மாடுலர் ஆக்சஸரி ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. ஸோ கூடவே பண்டில் பண்ணி கொடுக்கறனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.